ஹலோ உறவுகளே, எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகி சேமியா தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு உணவு பிரேக்ஃபாஸ்ட்டு. இப்போ வந்து நான் 5 நிமிஷம் தண்ணியில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் போல் வந்து சால்ட்டு நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதை நல்லா நம்ம கிளறி விட்டு அது ஊறினதுக்கப்புறம் எடுத்து நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். நான் இப்போ பாருங்கள் சால்ட்டு போட்டு நல்லா பிசைஞ்சு அது எல்லா பக்கமும் அது வந்து உப்பு வந்து ஆட் ஆகிற மாதிரி நான் வந்து கிளறி விட்டுட்டேன். இது வந்து சிம்பிளான வேலை, ரொம்ப கஷ்டம்லாம் இருக்காது. இது கடைகளில் எந்த கடைகளில் போய் நீங்கள் கேட்டாலும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல சத்தான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் உணவு இது. ராகிங்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அந்த காலத்துலலாம் ராகி, கம்பு, கேழ்வரகு இந்த மாதிரி சாப்பிட்டு நல்ல உடம்பை ஹெல்த்தியாக வச்சுருந்தாங்க. இப்போ உள்ளவங்களாம் யார் இப்படி உடம்பை வந்து ஹெல்த்தியாக பார்த்துக்கிறா? எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு தான் சொல்கிறாங்க. சத்தான உணவை யாருமே சரிபட எடுத்துக்கிறது கிடையாது. இந்த மாதிரி நம்ம இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா தான் விரும்பி சாப்பிட்றாங்க. அப்போல்லாம் கூழ், களி இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. இப்போ இருக்க பசங்க கூழ், களியெல்லாம் சாப்பிட்றது கிடையாது. இந்த மாதிரி ராகி சேமியா, இடியாப்பம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிட்றாங்க. இப்போ பாக்கெட்டாகவே பண்ணிட்டாங்க. ராகி சேமியாவை வந்து பாக்கெட் பண்ணி கொடுக்குறாங்க. நமக்கு அது ஈஸியாகவும் இருக்குது இல்லையா? பாருங்கள், நான் உடனே அதை வடிகட்டிட்டு இப்போ வந்து நான் இட்லி குப்பரையில் வைக்கிறதுக்காண்டி அதை தட்டுகளில் வந்து எடுத்து ஷேர் பண்ணி வைக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து 4 பேர் அப்படிங்கிறதுனால இதை விரும்பி சாப்பிடுவாங்கன்றதுனால நான் 2 பாக்கெட் போட்டிருக்கேன். உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை போட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிளுங்க அந்த ராகி சேமியா வந்து செய்கிறது. இப்படி நம்ம குக்கரில் வேக வச்சுட்டு நாட்டு சக்கரை, தேங்காய் இப்படியும் போட்டு நம்ம செய்யலாம். அது ஒரு வகை. இன்னொன்று வந்து நம்ம தேங்காய் வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு தாளித்து நம்ம தேங்காய் பூ போட்டு சாப்பிட்லாம். அது தனியாக அப்படியும் செய்யலாம். இல்லை தாளித்து மட்டும் சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி தேங்காய் சட்னி இந்த மாதிரி சட்னி அரைச்சிட்டு இதை சாப்பிட்லாம். இல்லை இடியாப்பம் மாதிரி சாப்பிடலாம். இடியாப்பம் எப்படி நம்ம தேங்காய் பால் வச்சு சர்க்கரை, சீனி போட்டு சாப்பிட்றோமோ அந்த மாதிரி வந்து இந்த ராகி சேமியாவை செஞ்சு சாப்பிடலாம். நம்ம பார்த்து செஞ்சு சாப்பிட்றதான். இடியாப்பமாகவும் சாப்பிடலாம் தேங்காய் பால் எடுத்து. இல்லை தேங்காய் பூ போட்டு நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிடலாம். இல்லை அப்படின்னா தாளித்து இந்த மாதிரி இட்லி குப்பரையில் 5 நிமிஷம் ஊற வச்சு உப்பு போட்டு கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை இப்படி வேக வச்சு எடுத்துக்கிட்டு நீங்கள் தாளித்து சாப்பிட்லாம். இல்லை தேங்காய் பூவும் சர்க்கரையும் போட்டு சாப்பிட்லாம். இல்லை தேங்காய் பால் எடுத்து இடியாப்பம் மாதிரியும் அந்த பால் ஊற்றி நாட்டு சர்க்கரை, சீனி போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சிம்பிளான சமையல். பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து குயிக்காக செஞ்சிடலாம். பசங்களுக்கும் இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டு பசங்களுக்குலாம் இது அடிக்கடி செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். வாரத்தில் 2 முறையாவது இந்த ராகி சேமியாவை செஞ்சுருவேன். ஏன்னா எங்கள் பசங்களுக்கு இந்த ராகி சேமியா வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ வெந்துருச்சு. நான் எடுத்து இதை வந்து எங்கள் வீட்டில் எப்படி சாப்பிடுவாங்கன்னா தேங்காய் பூவும் நாட்டு சர்க்கரையும் தான் போட்டு சாப்பிடுவாங்க. நான் தேங்காய் பூ வந்து பக்கத்தில் பாருங்கள் திருகி வச்சுருக்கேன். இதை வந்து பாத்திரத்தில் கொட்டி இந்த தேங்காய் பூவை அதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து நாட்டு சர்க்கரை தான் போட்டு கொடுப்பேன் பசங்களுக்கு. இப்போ பாத்திரத்தில் போட்டு ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு நல்லா கொட்டிட்டு நம்ம இந்த தேங்காய் பூவையும் போட்டு நல்லா கிளறி விட்டு எல்லா பக்கமும் ஆடாகிற மாதிரி கிளறி விட்டுறணும். கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து சர்க்கரை வந்து அப்புறமா தான் போட்டுக்கணும். நம்ம சாப்பிட போகும்போது தான் சர்க்கரையை போட்டுக்கணும். தேங்காய் பூவை மட்டும் போட்டு கிளறி வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் ஏன்னா நம்ம சர்க்கரை போட்டோம்னா உருகி ஒரு மாதிரி ஆகிடும். நம்ம அப்போங்கப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சர்க்கரையோ சீனியோ போட்டு சாப்பிட்டுக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்நாக்ஸாகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட இதை சாப்பிட்டுக்கலாம். டீ, பால் குடிக்காத பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். பயங்கரமாக இருக்கும், நல்லா இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். குயிக்காக செய்யக்கூடிய ஒரு வேலை. நமக்கு சத்தான உணவும் கூட, ஈஸியாகவும் செய்யலாம். பசங்களுக்கு இது பிரயோஜனமாகவும் இருக்கும். நமக்கும் வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதே மாதிரி எங்கள் பசங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இப்போ நான் நாட்டு சர்க்கரை வந்து பசங்களுக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன். எங்கள் ஹஸ்பண்டும் எல்லோரும் சாப்பிட்டு போயிட்டாங்க. இதை வந்து நான் தனியாக தான் போட்டு வைப்பேன். எப்போதுமே தனியாக தான் போட்டு கிளறிக்கிடுவாங்க. தட்டில் போட்டு தனியாக அந்த தேங்காய் பூவையும் அதையும் கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ராகி சேமியா, அதை வந்து பிளேட்டில் மாற்றி அதுக்கப்புறம் தான் நாட்டு சர்க்கரை போடுவோம். எப்போதுமே அதில் மொத்தமாக போட்டுறக்கூடாது. ஜீனியாகவும் இருக்கட்டும், நாட்டு சர்க்கரையாக இருக்கட்டும், ஒன்றா போட்டு கிளறக்கூடாது. தனியாக தான் அந்த பார்த்திங்களா கிளறக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் தட்டில் சர்வ் பண்ணியிருக்கேனா, இதுக்கப்புறம் தான் நாட்டு சர்க்கரை போட்டு
கிளறி சாப்பிடணும். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். சத்தும். எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க. குயிக்காக செய்யக்கூடிய இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. கண்டிப்பாக எல்லோரும் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.